ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு பட்டைப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா நல்லா ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து 4-5 இது கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறதுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நம்ம கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவரை வந்து அதிகமாக்கும், ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய இரும்பு சத்து வந்து இதில் கிடைக்குது. அதனால் நம்ம முருங்கைக்கீரை வந்து அவங்க கீரையே சாப்பிட்லனாலும் அந்த தண்ணி ஊற்றி சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை நல்லா வதங்கியோன்னா நான் தேங்காய் பால் வந்து சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, ரசம் மாதிரி அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வந்தோடனே பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், வந்து ரெடி ஆகிடுச்சு கீரை. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ரசம் மெத்தடில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். சாப்பாடு வடிச்சிருக்கேன், முருங்கைக்கீரை தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம், வத்தல் வறுத்துருக்கோம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.